இந்த பதிவாளர் குமரேசன் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் உருப்படாதுங்க, விளங்காதுங்க. எல்லாத்துக்கும் முட்டு கட்டுங்க, எதில் பார்த்தாலும் காசுங்க. ஒரு 320 குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது. மர்மம் நிறைய இருக்கு. அண்ணா சிக்னால சர்ச்சைக்கு பஞ்சம் இல்ல, நிறைய மர்மங்கள் இருக்கு. இந்த வேல்ராஜோடைய கையாளா இருந்தவர் தான் இப்போ பதிவாளர் இருக்கக்கூடிய குமரேசன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுகவுடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு நிர்வாக தகுதி இல்லை, அரசியல் தொடர்பு மட்டுமே ஒரே தகுதி. இவர் வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன், அவர் பேர் வந்து சூழ ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. 5 பதவி வச்சிருக்கிறார். இது எதுக்குன்னு கேட்குறேன். ஒரு பதவி உங்களால ஒரே ஆள் 5 பதவி 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு வந்து நீங்க வந்து தூக்கி போட்டு உங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த பதிவாளர் நியமனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் 1.25 லட்சம் சம்பளம்ன்றாங்க. அப்ப எவ்வளவு வாங்கியிருப்பாரு? இங்க தப்பிக்கிறதுக்கு என்னன்னா, தனக்கு கீழே ஒரு லாபியை செட் பண்ணி தனக்கு ஆதரவானவர்களுக்கு பதவி கொடுத்து கொண்டு, இன்னும் சில இந்த தற்காலிக பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து டார்ச்சர் கொடுக்கறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் நவசக்தி அவர்கள். நவசக்தி வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கியா? நலமா இருக்கும். இன்னைக்கு நாட்டில் நடக்கிற விஷயத்த பல விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியாக பேசணும். அதுலேயும் குறிப்பாக இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குது, கிட்டத்தட்ட 320 தற்காலிக பேராசிரியர்களை நீக்கியிருக்காங்க. நீக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 198 ஆசிரியர்களை அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. முன்னாள் துணைவேந்தர் நினைக்கிறேன் பால குருசாமி அவர்கள் கடினமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். இல்லை, கண்டிப்பாக இன்றைக்கி வந்து இது அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக இன்றைக்கி வந்து பேசணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஒரு 320 குடும்பம் நடுத்தெருவில் நிற்கிது. இந்த குடும்பத்துக்கெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 15 வருஷம் இவ்வளவு காலங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையவே முழு வாழ்க்கையும் இளமையில போயிருப்பாங்க. கண்டிப்பா ஒரு இளமை காலத்துல நம்மளை பெர்மனன்ட் ஆக்கிடுவாங்க அப்படின்னு இளமையில போயிருப்பாங்க. இன்னைக்கு அவங்களுக்குலாம் 45 வயசு 50 வயசு இந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் புள்ள குட்டி இருக்கும், குடும்பங்கள் இருக்கும், இதை நம்பி போயிருக்காங்க. அப்போ 30,000 சம்பளத்துல 10 வருஷம் 15 வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு வந்து நீங்க வந்து தூக்கி போட்டு உங்களுக்குலாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பமே நடுத்தரில் தான் நிற்கும். இன்னைக்கு அப்படிதான் நிற்கிறாங்க. ஆனா இவங்க வந்து 2021 இவங்க வந்து நீதிமன்றத்துக்குலாம் போயிருக்காங்க. நீதிமன்றத்துக்கு போய் தங்களுக்கான ஒரு பெஞ்சா போய் தங்களுக்கான நீதியை வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா, அவங்களுடைய முயற்சியின் காரணமா அந்த நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நியாயமா ரெகுலர் பண்ணணும், இவங்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஆனா இந்த உத்தரவை அண்ணா பல்கலைக்கழகம் மதிக்கல அப்படிங்கிறதா இங்க அவங்களுடைய கோரிக்கை. யாரு மதிக்கல? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து நீங்க துணைவேந்தர் போடல, துணைவேந்தர் போடக்கூடிய தகுதி இன்னைக்கு முதல்வருக்கு இருக்கு. ஆனா அதையும் போடாம இன்னைக்கு வந்து யார் இப்ப மீனா பண்ணிட்டு இருக்கா? இல்ல, இப்ப இங்க அன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. இன்னைக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஆனா நீங்க பண்ணணுமே, பண்ண மாட்டீங்களே. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல நமக்கு இதுக்கு முன்னாடி முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் இருந்தார். அவர் இருக்கும்போது ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆமா, அவர் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டு. அவர் மேல இல்லாத குற்றச்சாட்டே கிடையாது. ஆதாரபூர்வமாகவும் நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. 3 கோடி சோலார் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி இதற்கு முன்னாடி துணைவேந்தர் இருந்த சூரப்பா அவர்கள் வந்து அவர் மீது ஒரு ஊழல் கமிஷனே அமைச்சாரு. அந்த ஊழல் கமிஷன் அமைச்சு அந்த ஊழல் கமிஷனை விசாரிக்க வேண்டிய கமிட்டியில இருந்த 2 பேர் மர்மமான முறையிலாம் இறந்து போனதாக தகவல் வந்துச்சு. அதெல்லாம் அது இன்னும் முழுசா காரணமே நமக்கு தெரியல. அப்படிலாம் மர்மமாகவே போயிருச்சு. மர்மம் நிறைய இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டினால சர்ச்சைக்கு பஞ்சம் இல்ல, நிறைய மர்மங்கள் இருக்கு. இந்த வேல்ராஜோடைய கையாளா இருந்தவர் தான் இப்போ பதிவாளர் இருக்கக்கூடிய குமரேசன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தான் நிர்வாகம் ஃபுல்லா. ஆமா, இவ பதிவாளருக்கு கீழே தான் இன்னைக்கு இந்த அட்மின் பவர் இருக்கு. பதிவாளர் கிட்ட இன்னைக்கு 16 உறுப்பு கல்லூரி வருது. அந்த எல்லாத்தோட அட்மின் பவரும் இன்னைக்கு பதிவாளர் தான். இங்க என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு ஐயா பாலகுருசாமி முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க கடிதம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, அவரை போல ஒரு நல்ல மனிதர் நம்ம பார்க்க முடியாது. அவர் துணைவேந்தருக்கு அப்பாற்பட்டு இயல்பாகவே வந்து ஒரு நல்ல மனிதாபிமானம் மிக்க ஒரு நல்ல மனிதர், கல்வியில மாணவர்களுடைய அக்கறை கொண்ட மனிதர். அவர் வந்து ரொம்ப அவர் வந்து பெருமையா சொல்லலாம், நிறைய சொல்லலாம். அவர் வந்து மனசு நொந்து போய் அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்காரு? முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. அண்ணா பல்கலைக்கழகத்தோட அந்த கடிதத்தை அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அதை பாருங்க. அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு நிர்வாக தகுதி இல்லை, அரசியல் தொடர்பு மட்டுமே ஒரே தகுதி. முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி கடிதம் எழுதியிருக்கிறாரு. இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணி இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பாருங்க. அரசியல் தகுதி மட்டும்தான் அவருக்கு ஒரே தகுதியா இருக்கு. இப்ப பதிவாளருக்கு எந்த தகுதியுமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது உண்மைதான். நம்ம என்ன மாதிரி தகுதியோட இருக்காருன்றதை நம்ம இப்ப பார்ப்போம். இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, அண்ணா பல்கலைக்கழகம் சமீப நாட்களாக சந்தித்து வரும் பிரச்சனைகளுக்கு தற்போதைய பதிவாளரின் தவறுகளும் அலட்சியமுமே காரணம். போதிய அனுபவம் இல்லாததால் அவரால் மாணவர்கள் பேராசிரியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை புரிந்து கொள்ள இயலவில்லை. தற்போதைய பதிவாளரின் நியமனம் சட்ட ரீதியாக செல்லாது.
சட்ட ரீதியா செல்லாதுன்றாரு. ஏன்னா நீங்க வந்து இது போல நீங்க இதே மாதிரி வளர விட்டீங்க. இன்னும் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கூடிய விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா சொல்லியிருக்கிறாரு, இவர் வந்து திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன், அவர் பேர் வந்து சூழ ஆரம்பிக்குன்னு சொல்றாங்க. அவருடைய மருமகன், அதை வச்சுக்கிட்டு தான் இந்த அரசியல் பின்புலம் இதைத்தான் ஐயா பாலகுருசாமி அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் நான் நினைக்கிறேன். அந்த அரசியல் பின்புலத்தை வச்சுதான் இப்ப வந்து பதிவாளர் வந்திருப்பாரா? ஆமா, காலத்துல நிச்சயமா அது 100% நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு பதிவாளரை நீங்க யாரை நியமிக்கணும், அந்த பதிவாளரை வரக்கூடியதுக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப இந்த குமரேசன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறோம். என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு மேல? இப்ப நீங்க முதல்வரா இருக்கணும், இல்ல டீனா இருக்கணும், இல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒர்க் பண்ணிருக்கணும், பேராசிரியரா நீங்க இருக்கணும். இப்ப என்னன்னா இவர் ஒருத்தர் தான் இங்க இருக்கிறதே சீனியர் மாதிரியும், இவர் வேற யாழை விட்டா இவருக்கு தான் அந்த பதிவாளர் பதவி வர்றாங்கிற மாதிரி முழுக்க இங்க முறைகேடு நடந்திருக்கு. அப்ப இவருக்கு மேல 10 பேர் இருக்காங்க. இப்ப நம்ம விசாரிச்சுட்டோம். அங்க இப்பவும் இந்த குமரேசனுக்கு மேல பணிபுரியக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்துல சீனியர் ப்ரொஃபசர்ஸ் 10 பேருக்கு மேல இருக்காங்க. அந்த 10 பேருக்கு இல்லாத தகுதி இவருக்கு ஏன் வந்துச்சு? இவருக்கு என்ன தகுதி இருக்கு? இப்ப அங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஊழியர்களுடைய ஒரே கேள்வி என்னன்னா, இந்த பதிவாளர் குமரேசன் இருக்கிற வரைக்கும் இந்த அண்ணா பல்கலைக்கழகம் உருப்படாதுங்க, விளங்காதுங்க, எல்லாத்துக்கும் முட்டு கட்டுங்க, எதுல பார்த்தாலும் காசுங்க, எல்லாமே அவங்களோட குற்றச்சாட்டே தான். எல்லாத்துலயும் காசு பாக்குறாரு. எல்லாத்தையும் நாங்க இப்ப இந்த 318 பேரையும் தூக்கினது கூட இவர் தான். அதுல ஒரு லாபி இருக்கு. இதுல வந்து இந்த டிஆர்பி எக்ஸாம் மூலியமா பாஸ் பண்ண வந்தவங்களை வந்து அதுல அப்பாயின்மெண்ட் பண்றது, இதுல அவங்களுக்கு தனிப்பட்ட முறை லாபம் இருக்கு அப்படிங்கறத அவங்களுடைய குற்றச்சாட்டை. இப்போ இல்ல அந்த எக்ஸாம் எப்படி பாஸ் பண்ண வைக்கிறாரு? ஆல்ரெடி 320 பேர் இருந்தாங்கல்ல, அவங்க யார் பாஸ் ஆகலே? அப்படி இல்ல, இப்ப அவங்க எல்லாம் வந்து பாஸ் ஆகலை. இப்ப இந்த 320 பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, இவங்க அல்லாம அந்த டிஆர்பியில் வந்து இப்போ இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்றாங்க. எப்படின்னா டிஆர்பி எக்ஸாம் நடத்துது, ரிசல்ட் போறது எல்லாமே அவங்க தான், ஆனா அவங்க செய்வாங்க, ஆனா இவங்க தான் எல்லாம் செய்வாங்க, எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. பதிவாளர் தான் எல்லா கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். லட்சக்கணக்கில் காசுகள் புணங்கக்கூடிய ஒரு இடமா அங்கே வந்து ஒரு போட்டி போட்டு எனக்கு இந்த வேலை வேணும். இப்போ இன்னைக்கு அரசு வேலைக்கு நம்ம லட்சக்கணக்கில் காசு கொடுக்குறத நம்ம பார்த்துருப்போம். அப்போ அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இப்போ அன்னைக்கு இந்த தற்காலிக பணியாளர் போனாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சம்பளம் 30,000 ரூபாய் தான். ஆனால் இன்னைக்கு இந்த டிஆர்பி எக்ஸாம் மூலியமா இன்னைக்கு இந்த பதிவாளர் நியமனம் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுக்கும் 1.25 லட்சம் சம்பளம்ன்றாங்க. அப்போ எவ்வளவு வாங்கியிருப்பாரு? அது கிட்டத்தட்ட எவ்வளவோ சொல்றாங்க. அது எவ்வளோன்றதுக்கு நம்ம வந்து விசாரணையின் அடிப்படையில் இந்த ஏற்கனவே இந்த வேல்ராஜ் அவர்களை தூக்குனாங்க பாருங்க, ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு ஏதாவது ஒரு சிக்கினாருன்னா அப்ப தெரியும். இப்போ இந்த 198 பேரும் முறையா வந்திருக்காங்க எக்ஸாம்? இல்ல முறையா எக்ஸாம் ஆல்ரெடி இங்க இல்ல அத விசாரணை எக்ஸாம் எழுதுனாங்க. இல்ல அத விசாரணை நடத்தணும். அதுதான் அவங்களுடைய அதை விசாரணை நடத்தணும். அது அவங்க முறையா கையாண்டிருக்காங்களா, இல்ல பணம் கொடுத்து குறுக்கு வழியில வந்திருக்காங்களா, இல்ல பதிவாளர் அவங்களை குறுக்கு வழியில பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம முறையா நம்ம விசாரிக்கணும். ஏன்னா இவங்க வந்து எதுக்குமே தயங்க மாட்டாங்க. ஏற்கனவே இந்த வேல்ராஜ் இருக்கார் இல்லையா, அவர் காலத்துல 11 பேர் மேல டிவிஎஸ்ல வழக்கு போறாரு. எதுக்குன்னா இந்த காலேஜஸ்க்குலாம் வந்து நம்ம விசிட் போய் ஒரு குழு அமைச்சு கண்காணிப்பாங்களா, ஒரே ப்ரொஃபசர் வந்து 10 இடத்துல வேலை பார்க்கறாரு. இந்த விஷயத்தை வந்து அறப்போர் இயக்கம் ஜெயராம் கூட சொன்னார், சூப்பரா சொன்னார். நானும் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அறப்போர் இயக்கம் ஜெயராம் வந்து அவர்கள் வந்து கொண்டு வந்தாங்க. அறப்போர் இயக்கம் வந்து தொடர்ந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகளை, அங்க இருக்கக்கூடிய கேவலமான நிலையை சுட்டி காட்டி அவங்க கேள்வி மேல கேள்வி கேட்டாங்க. இது வெளியே வந்தோடனே அறப்போர் இயக்கம் கேள்வி கேட்டுச்சு, நம்ம எப்படியாவது தப்பிக்கணும். அப்போ இப்ப நிற்கக்கூடிய பதிவாளர் தான் அப்போ லீகல் ஆஃபீஸரா இருந்த குமரேசன். இந்த குமரேசன் தான் அந்த குமரேசன். யாரு? வேல்ராஜ் துணைவேந்தரா இருந்த காலகட்டங்கள்ல அவருக்கு எடுபடி வேலை பார்த்தவர் தான், இந்த கையால இருந்தவர் தான் இந்த குமரேசன் அப்படிங்கிறாங்க. இவருடைய நீங்க லீகல் ஆஃபீஸரா இருக்கும்போது முக்கியமா நீங்க இவங்க மேல டிவிஎஸ்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்கணும். இப்ப முறைகேடு நடந்துருச்சு, போலியான ஒரு கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அங்க வந்து முறையா விசிட் பண்ணல, அவங்களுக்கு ஏதோ ஒரு முறைகேடு நடந்துருச்சுன்னா இந்த 11 பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா டிவிஎஸ்ல? வேல்ராஜன் கேட்கறேன், இன்னைக்கு லீகல் ஆஃபீஸர் இருக்கக்கூடிய குமரேசன் அவர்களே நான் கேட்கறேன், இந்த 11 பேர் மேல நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கீங்கல்ல, அப்ப ஏன் உங்க மேல பாயல? அதுக்கு மூல காரணமே நீங்க தானே, முழு பொறுப்பேற்க வேண்டியது நீங்க தானே. இப்ப எனக்கு கீழே வந்து கேமராமேன் வேலை செய்யறாரு, அவர் தப்பு செஞ்சாரா அந்த பொறுப்பேற்க வேண்டியது யாரு? எடிட்டர் தப்பு செஞ்சாரா அதை பொறுப்பேற்க வேண்டியது நான் தானே. நான் தப்பிக்கணும் அப்படின்னா எங்க பாஸ் அதை கேட்பாங்களா, என்னாச்சு அப்படின்னு, சார் ஏன் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது சார், அவன் தான் சார் எதை பண்ண சொல்லி பழிய போடும் பார்த்தீங்களா. அது மாதிரி இந்த 11 பேர் மேலே டிவிஎஸ்சியில் வழக்கு பதிவு பண்ண விட்டுட்டு இந்த குமரேசன் அன்னைக்கு லீகல் ஆஃபீஸில் இருந்த குமரேசன் மேலே இன்னைக்கு பதிவாளர் இருக்காரு பாருங்க, இவர் மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நீங்க அப்பேற்பட்ட தகுதியோடு இருக்கிறாரு இல்லையா, இவரை பற்றி ஒரு அலிகேஷன் ஒன்று இருக்கு. என்ன அலிகேஷன் இது? இவர் வந்து 1994 பிஜி செகண்ட் கிளாஸ் வந்து அரியர் வச்சு பாஸ் பண்ணாராம். ஒரே டைம்ல பல பேப்பர்களை 10க்கும் மேற்பட்ட பேப்பர்களை பாஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி? அதுதான் எப்படின்னு தெரியல. அது சொன்னா ஐயா ஒன்றும் புரியலைங்கய்யா, அது எப்படி அப்படின்னு சொல்லுவார்ல, அது மாதிரி இது ஒரு புரியாத புதிராகவே இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இது போக இவர்கிட்ட வந்து நீங்க 2023 நீங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த குமரேசன் வந்து ப்ரொஃபஸரா வராரு. 3 வருஷம் தான் 4 வருஷம் 3 வருஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படி பதிவாளர் பதவி? அதானே கேட்க தோணுதா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா 10 வருஷம் சீனியர்ல பல பேர் உட்கார்ந்துருப்பாங்களே. ஆமா,
10 வருஷம் உங்களுக்கு மூத்தவங்க இருக்காங்களே, 15 வருஷம் மூத்தவங்க இருக்காங்களே, கல்வி தகுதியில உங்களை விட கூடுதலா இருக்கிறவங்க இருக்காங்களே, உங்களுக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு, உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அதை தான் ஐயா பாலகுருசாமி அவர்கள் ஆணி அடிச்ச மாதிரி கேட்டிருக்காரு. உனக்கு என்ன கல்வி தகுதி இருக்கு, என்ன நிர்வாகத்திறன் என்ன இருக்கு, அனுபவம் என்ன இருக்கு? ஒரு அறிவும் கிடையாது. கல்வி தகுதி இல்லை, அனுபவ அறிவு இல்லை, எதுவுமே இல்லாம மாணவர்களுடைய படிப்பை இன்னைக்கு கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகம் இந்த பதிவாளர் வச்சுக்கிட்டு. இவ்வளவு நடக்குது. இந்த தற்காலிக பேராசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, முற்றுகையிட்டு போராடினாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி வரட்டும் பதிவாளர் வர சொல்லுங்க, வர சொல்லி முற்றுகையிட்டு நாங்கள் கேட்குறோன்னு சொல்லி முற்றுகையிட்டு இந்த நீக்கப்பட்ட பணியாளர்களை வந்து போராடினாங்க. இந்த விஷயம் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு காதுக்கு போகாமல இருக்கும். அட்லீஸ்ட் வந்து அவருக்கு ஏதோ கூட்டணி வேலைகள், தேர்தல் வேலைகள் இருந்தாலுமே சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, உயர்கல்வித்துறை அமைச்சர் என்ன பண்றாரு, இங்கதான் நமக்கு சந்தேகம் வருது. ஐயா பாலகுருசாமி அவர்கள் குறிப்பிட்டது போல முன்னாள் அமைச்சருடைய மருமகன் என்று சொல்லிக்கொண்டு திமுக என்ற கட்சியை, அவர் தான் திமுக தான் சொல்லிட்டாங்களே, முன்னாள் அமைச்சர் இவர் திமுக பின்புலம்ன்றது அண்ணா பல்கலைக்கழக வளாகமே சொல்லுது. அப்ப திமுகவுடைய பின்புலத்தை வச்சுக்கிட்டு தகுதியே இல்லாத ஒருத்தர் தகுதி வாய்ந்த ஒரு பதவியில இருந்துகிட்டு இன்னைக்கு இத்தனை பேரையும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இத்தனை குடும்பத்தை நடுத்தருவில் நிப்பாட்டார் அப்படின்னா அந்த மாணவர்களுடைய கல்வியை பத்தி அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? இப்ப நீக்கப்பட்ட பேராசிரியரோட குடும்பத்து மேல அவருக்கு என்ன அக்கறை இருக்கு? இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில மட்டும் இவ்வளவு பிரச்சனைனா அதை சார்ந்த பிற கல்லூரிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் இன்னும் எவ்வளவு பெரிய முறைகேடு நடந்திருக்கும், எவ்வளவு முறைகேடு இருக்கு. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே 16 உறுப்பு கல்லூரிகள் இருக்கு. இது போக அட்டானமஸ் காலேஜ் இருக்கு பாருங்க, அது ஒரு 432 அட்டானமஸ் காலேஜ் இருக்கு. இந்த 432 காலேஜ்லயும் நீங்க எவ்வளவு முறைகேடு பண்ணிருப்பீங்க? நீங்க என்னன்னா உங்களால எவ்வளவு முடியுமோ ஒரு சாதாரண ஒரு தற்காலிக பணியாளர்களை அவங்க நீதிமன்றம் போயிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு நியாயம் இல்லைன்னா பரவாயில்ல. ஏங்க இன்னைக்கு இந்த எத்தனையோ பேர் இன்னைக்கு ஊழியர்கள் வந்து போராடுறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் நிரந்தரம் பண்ண முடியாது. அவங்க நீதிமன்றம் போயிட்டு வர்றாங்க, கீழமை நீதிமன்றத்துல இருந்து மேலமை நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி அவங்களுக்கான நீதியை வாங்கிட்டு வந்து கொடுத்தா இந்த பதிவாளர் வந்து அந்த பதவியில இருந்து அதை நியாயமா அதை அமல்படுத்தி அவங்களுக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா. இவருக்கு வந்து ஈகோ பிரச்சனையா, இவர் ஒரு நாள் நீதிமன்றம் வந்து அவமதிப்புல நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டு வந்ததாக சொல்லப்படுது. யாரு? இந்த பதிவாளர் குமரேசன். இதுல வந்து என்னை நீதிமன்றம் வரைக்கும் போய் மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்கல்ல, நான் என் தரப்புல நான் என்ன செய்ய முடியுமோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டு பொய்யான ஆவணங்களை பொய்யாக உள்ளதை சமர்ப்பிச்சு சமாளிச்சு வந்துட்டாரு அப்படின்னு அவங்க வந்து இந்த பாதிக்கப்பட்டவங்களாம் சொல்றாங்க. நீதிமன்றமே இதை வந்து கண்டிச்சிருக்கு. இப்போ வரக்கூடிய கால நாட்கள்ல சரியான ஆவணத்தோட நீங்க எதுக்காக நிராகரிச்சீங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத நீதிமன்றத்தையும் நீங்க அவமதிக்கிற மாதிரி இல்ல. உண்மைதான். நான் உங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ண சொல்லி நான் வந்து ஆணை கொடுக்கும்போது ஒரு நீதிமன்றத்தோட தீர்ப்பை நீங்க எப்படி நீங்க அவமரியாதை செய்வீங்க? அப்ப இவர் மேல நீதிமன்ற அவமதிப்புகளுக்கு போடலாமா? அப்படி போடலாம்ல. நீங்க ஏன் நீதிமன்றத்தை அவமதிக்கிறீங்க? ஒரு நீதிபதியை ஏன் அவமதிக்கிறீங்க? அவர் விவரம் தெரியாமல இத்தனை பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவங்களை பணி நிரந்தரம் பண்ண சொல்லியிருக்காரு. இத்தனைக்கு அங்கேயே ஒர்க் பண்ணவங்க 10 வருஷம் 15 வருஷம் ஒர்க் பண்ணவங்க சாதாரணமா இல்ல, அவங்களுடைய 20 வருஷம் வேலை செஞ்சவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாழ்நாள் இளமை காலத்தையே அவங்க தொலைச்சிருக்காங்க. அண்ணா பல்கலைக்கழகத்துல இந்த தற்காலிக பணியாளராகவே அவங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திருக்காங்க. 40 வயசு வரை இருக்காங்க. 320 குடும்பம் சொல்ல போனா கிட்டத்தட்ட 320 குடும்பங்கள் வந்து இன்னைக்கு நடுத்தருவில் நிக்குது. குமரேசன் பதில் சொல்லுவாரா? அவருக்கு அவர் குடும்பத்தோட சந்தோஷமா தான் இருக்க போறாரு. அவருக்கு என்ன, அவர் காட்டுல மழை தான், அவர் அதிகாரத்துல இருக்காரு. 5 பதவி வச்சிட்டு இருக்காரு. இது எதுக்குன்னு கேக்குறாங்க. ஒரு பதவி உங்களால ஒரே ஆள் 5 பதவி உங்களுக்கு எதுக்கு? இவங்களுடைய கேள்வி. அந்த 5 பதவியை வச்சு நீங்க என்ன பண்றீங்க? எல்லாத்தையும் நானே வச்சு 5 பதவினா அப்ப அவ்வளவுதான், அவர் கண்ட்ரோல் தான். இது யாருக்கு? துணை வந்தர் கண்ட்ரோல் தானே. இது யாருக்கு கையெழுத்து போடணும்? அது நான் தான். இது யாரு கையெழுத்து போடணும்? எல்லாமே நான் தான். அது கீழே அது ஏன் ஆளு தான். அப்ப இப்படியே நீங்க வந்து ஒரு லாபி பண்ணி அண்ணா பல்கலைக்கழகத்தை நீங்க வந்து ஒரு சொந்த கட்சி மாதிரி நடத்திட்டு இருக்கு. கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளர், ஒரு கல்வி நிறுவனத்தை, கல்வியை ஒரு எவ்வளவு பெரிய அண்ணா பல்கலைக்கழகம், எவ்வளவு பெரிய பேர் போன ஒரு பல்கலைக்கழகம், அதில் படிச்சுட்டு போனாலே எவ்வளவு பெரிய மரியாதை மதிப்பு உண்டு. இந்த பல்கலைக்கழகத்துடைய கல்வி இன்னைக்கு கேள்விக்குறியாயிருச்சு மாணவர்களுக்கு. அதேதான் ஐயா பாலகுருசாமி துணைவேந்தர் சொல்லியிருக்கிறாரு. மாணவர்களுடைய கல்வி வந்து அரசியலோட விளையாடாதீங்க. அரசியல் வேற, கல்வி வேற. உங்களுடைய அரசியல் விளையாட்டுக்குள்ள மாணவருடைய கல்வியும் இந்த பேராசிரியருடைய வாழ்க்கையும் நீங்க கெடுக்காதீங்க. இதை வந்து உடனடியாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும். முதலமைச்சர் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு அவர் வந்து கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இப்போ முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை கவனத்துக்கு போய் நம்ம நடவடிக்கை எடுக்க விடாம தடுக்கிறதுக்கு சில கூட்டம் இருக்கும். ஏன்னா இவர் திமுகவுடைய பின்புலத்தில் வந்தவர் இல்லையா? என்னதான் தடுத்தாலும் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு தமிழக முதல்வருக்கு இருக்கு. நிச்சயமா. 2வது இன்னொரு விஷயம்னா, ஆல்ரெடி துணைவந்தர் நியமனத்துல தமிழக அரசு துணைவந்தரை வந்து நியமிக்கலாம். ஆமா. ஆளுநர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, வேந்தர் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது சொல்லி இருக்கும் போது ஏன் ஒரு துணைவந்தரை பொறுத்து என்ன பிரச்சனை?
இவங்க ஆளுநர் வேந்தரா இருக்காரு, ஆளுநருக்கு இவங்களுக்கு ஆக மாட்டேங்குது. நீங்க வந்து வந்தாலே நீங்க அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லிட்டு ஏகாம் பொருத்தமா இருக்கு. இதை தான் எல்லாருமே சொல்றாங்க. மூத்த கல்வியாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுடைய அரசியல் சண்டை நீங்க அப்பாற்பட்டு வச்சுக்கோங்க. ஆமா. இது மாணவருடைய படிப்புல விளையாடாதீங்க. நீங்க ஆளுநர்கிட்ட நீங்க சண்டை போடுறதும் உங்களுடைய எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி பிரச்சனைகளை வந்து நீங்க வெளியில வச்சுக்கோங்க, காலேஜுக்கு வெளியில வச்சுக்கோங்க. நீங்க இங்க படிக்கிற இடத்துல வந்து நான் ஆளுநரா இருக்கேன், உன் ஆளு துணைவேந்தரா இருக்கான், என் ஆளுக்கு கீழே தான் நான் பதிவாளராக போடுவேன், என் கட்சி பின்புலத்தில் இருக்கிறவனை தான் நான் முக்கியமான பொறுப்பில் வைப்பேன், என் கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவனுக்கு என் பின்புலத்தில் இருந்து வந்தவனுக்கு நான் 5 பதவி கொடுப்பேன், நான் இவனை பதிவாளராக போடுவேன், தகுதியே இல்லைனாலும் பரவாயில்ல. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாகுது பாருங்க. இப்ப எந்தவித தகுதியும் இல்லாத ஒரு நபர் ஒரு பதிவாளர் பதவியை, ஒரு அதிகாரமிக்க ஒரு அட்மின் பவர்ல இருக்கக்கூடிய ஒரு பதவியை வச்சுக்கிட்டு, அதாவது இவங்க சொன்ன மாதிரி என்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி தான். அவ்வளவுதான், பிச்சு பிச்சு போட்டு எல்லாருடைய வாழ்க்கையை நாசமாக்கி ஒரு சீட்டுக்கு பல லட்சம் பல கோடி லஞ்சம் வாங்கிட்டு. ஏற்கனவே நீங்க வாங்காதானா தான் பரவாயில்ல, உங்க மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இருக்கு. ஏன் இதே ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு முன்னாள் துணை வந்த வேல்ராஜ் அவருக்கு என்ன நடந்ததுன்றது தெரியும். ஏற்கனவே இந்த 11 பேர் மேல டிவிஎஸ்சியில் வழக்கு இருக்கிறதும் தெரியும். இவங்கெல்லாம் வாயை திறந்தா என்ன நடக்கும்ன்றதும் தெரியும். நீங்க தப்பிக்கிறதுக்கு என்னன்னா, தனக்கு கீழே ஒரு லாபியை செட் பண்ணி தனக்கு ஆதரவானவர்களுக்கு பதவி கொடுத்து கொண்டு, இன்னும் சில இந்த தற்காலிக பணியாளர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்குலாம் வந்து டார்ச்சர் கொடுக்குறதா இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. எப்படின்னா, ஒரு ஆசிரியர் வந்து இப்போ அவங்க வந்து இப்போ 2 தியரி ஒரு லேப் எடுக்கிறாங்க இல்லையா, இவங்களுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுறது 3 தியரி 2 லேப் எடு, அந்தந்த முதல்வர்கிட்ட சொல்லி அந்த டீனுக்கிட்ட சொல்லி அவனை டார்ச்சர் பண்ணு, அவனா ஓடிடணும் வேலையை விட்டு. எவன் நீதிமன்றம் தற்காலிக பேராசிரியர் இருக்கவே கூடாது, எவனா இருக்கக்கூடாது. இல்ல நம்மளே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், நம்மளே அப்பாயின்ட் பண்ணிக்கலாம், புதுசாக அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம், காசு வாங்கிட்டு அதை நம்ம பண்ணிக்கலாம். அது எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. கேட்பாங்க, ஆதாரம் இருக்கா, ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க, ஆதாரத்தை வச்சுட்டு எல்லாமே இருக்கு, ஆதாரம் இருக்கு, வாக்குமூலம் இருக்கு, எத்தனை பேர் அப்பாயின்மெண்ட் ஆடியோ இருக்கு, எல்லாமே இருக்கு, அங்கே எல்லாம் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாமே இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த பதிவாளர் குமரேசன் அவர்களுடைய வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறப்போகுது, அது வேற விஷயம். அவர் மேலேயும் டிவிஎஸ்சி வழக்கு பாயும், முறையான நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த விஷயம் வந்து இன்னைக்கு இதில் யார் யாரெல்லாம் தலையிட்டு இருக்காங்க, அந்த அரசியல் பின்புலம், இவர் சொன்ன மாதிரி முன்னாள் அமைச்சருடைய மருமகன் நான் வச்சதான் சட்டம் அப்படின்னு நீங்கள் அங்கே போய் சொல்ல முடியாது. அங்கே நீங்கள் சொன்னீங்கன்னா அவரையும் கொத்தா தூக்கிட்டு வந்து யாரெல்லாம் யாருக்கு எவ்வளோ பங்கு பிரிச்சிங்க, எங்க எல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தன்னால் வெளியே வந்துடும். இப்போ இது வரைக்கும் தமிழக முதல்வர் இதுக்கு வாய் ஏதாவது திறந்திருக்காரா? இப்படி இதுவரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிசெலின் ஏதாவது வாய் திறந்திருக்காரு? அப்படி இது வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சரோ முதலமைச்சரோ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த தற்காலிக பணியாளருடைய போராட்டத்துக்கு செவி சாய்ச்சதா தெரியல. ஏன்னா அவங்களுடைய குடும்பம் நடுத்தூர் நிற்குது, அவங்க போராடுறாங்க. இது உயர்கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பாக கவனத்தில் எடுத்து நேரம் அந்த செய்தியை வந்து முதலமைச்சர் கொண்டு போயிருக்கணும். ஆனால் இதுவரையும் கொண்டு போகலை. அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே ஏதோ ஒரு சாதகமாக ஒன்று பண்ணுறாங்க. அப்போ இவங்க சொல்கிற குற்றச்சாட்டில் உண்மைதான். முன்னாள் ஆளுங்கட்சியுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமக பிள்ளைன்ற அந்த அந்தஸ்தை வச்சுக்கிட்டு, அந்த அந்தஸ்து மூலியமாக கிடைச்ச இந்த பதிவாளர் பதவியை வச்சுக்கிட்டு இவர் வந்து அராஜகம் பண்ணுறாரு, இதற்கு வந்து எங்களுக்கு கூடியவரை எங்களுக்கு விடிவு காலம் வேணும் அப்படின்னு அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இப்ப இதுக்கு முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கும் பட்சத்துல தான் அவருக்கு ஆட்சிக்கு ஒரு நல்ல பேர் வரும். ரெண்டாவது வந்து எலெக்ஷன் வேற வரப்போகுது. இந்த தேர்தலுக்கு முன்னாடி முதல்ல இந்த பதிவாளரை வந்து முதல்ல இவர் வந்து தகுதி நீக்கம் செய்யணும். எந்த தகுதியின் அடிப்படையில் இந்த பதிவாளரை நீங்க இது பண்ணீங்க, இவரை முதல்ல தகுதி நீக்கம் பண்ணணும். அந்த இடத்துல ஒரு தகுதியான ஒரு பதிவாளரை நியமனம் பண்ணா மட்டும்தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் பேராசிரியருக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும். மாணவருடைய கல்விங்கிறது வந்து பாதுகாக்கப்படும். இந்த பதிவாளர் எந்த தகுதியும் அடிப்படையில் இல்லை, அவருக்கு எந்த ஒரே தகுதி அரசியல் தகுதி தான். இந்த பதிவாளரை குமரேசனை தகுதியே இல்லாதவர் நீங்க தகுதி நீக்கம் பண்ணுங்க, அந்த இடத்துல வேற ஒரு ஆளை போடுங்க அப்படிங்கறதான் எல்லாருடைய கோரிக்கை. இப்ப நம்மளுடைய கோரிக்கையுமே அதுதான். கண்டிப்பா இந்த குமரேசன் அவர்களை தகுதி நீக்கம் பண்ற வரை நம்ம தொடர்ச்சியா பேசுவோம். மிக்க நன்றி. நன்றி.